அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆபிரகாமை குறித்து தொடர்ந்து நாம் கற்று வருகிறோம். ஆபிரகாமின் நற்பண்புகளிலே உபசரிப்பை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆபிரகாமின் வாழ்க்கையின் கீழ்ப்படுதலை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபிரகாம் என்கிற இந்த மனிதனை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்வார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் முஸ்லிம் நண்பர்கள் கூட இந்த ஆபிரகாமை தங்களுடைய பெரிய ஒரு தகப்பனாக எண்ணி அவர்கள் போற்றுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவனுடைய கீழ்ப்படுதலுக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன். அது என்ன பெயர் என்று சொன்னால் விசுவாச கீழ்ப்படுதல் என்று நான் சொல்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமினுடைய பூர்வீக இடம் என்னவென்றால் கல்தேய தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அதை வாசிக்க முடிகிறது. அதே சமயத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 வாசித்தால் அவன் வசித்த இடமானது மெசொப்பொத்தேமியா இடம் என்று சொல்லி ஸ்தேவான் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இந்த கல்தேய தேசம் என்பது நல்ல கலாச்சாரம் நிறைந்த, கல்வியிலே ஒரு சிறந்த இடம். அவர்கள் மெய்யான தெய்வத்தை விட்டுவிட்டு அநேக அந்நிய தெய்வங்களை ஆராதித்த மக்கள். குறிப்பாக சூரியனை, சந்திரனை, அதே சமயத்தில் நட்சத்திரங்களை தெய்வங்களாக எண்ணி ஆராதித்த ஒரு மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இங்கே ஆபிரகாம் ஊர் என்கிற அந்த ஊரிலே அவர் தங்கியிருக்கிறார். இதை வேதாமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த ஆபிரகாமனுடைய நற்பண்பிலே சிறந்தது என்னவென்றால் கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதல் சாதாரண கீழ்ப்படுதல் அல்ல. அந்த கீழ்ப்படுதலுக்கு நான் பேரிடுகிறேன் விசுவாச கீழ்ப்படுதல் என்று சொல்கிறேன். இந்த விசுவாச கீழ்ப்படுதலை குறித்து ஒரு சில காரியங்களை திருமறையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமின் அந்த விசுவாச கீழ்ப்படுதலானது உடனடியான ஒரு கீழ்ப்படுதலாகும். ஏனென்று சொன்னால் அநேகருக்கு கீழ்ப்படியக்கூடிய கட்டளை கொடுக்கும்போது சிலர் கீழ்ப்படிய மறுப்பார்கள், சிலர் காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவார்கள். ஆனால் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை வாசித்தால், அவனுடைய வாழ்வை குறித்து நாம் தியானித்தால் அவன் உடனுக்குடன் கீழ்ப்படிந்ததை வேதாமத்திலே காண முடிகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4 கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே வேதாகமம் கிடையாது, சபை கிடையாது, ஒருவேளை பாடகர் குழு கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, ஒருவேளை சக விசுவாசிகள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் கூட ஆபிரகாம் எந்த கேள்வி கேட்காமல் உடனடியாக கீழ்ப்படிந்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமினுடைய கீழ்ப்படுதல் அது உண்மையாகவே உடனடியான ஒரு கீழ்ப்படுதல் ஆகும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், 26லிருந்து 30 வரை. பிலிப்பு ஆண்டவர் வனாந்தர மார்க்கமாய் போய் என்று ஆவியானவர் சொன்னார், உடனடியாய் கீழ்ப்படிந்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10லிருந்து 17 வாசித்தால் சவுலை சந்திக்கும்படி அனனியாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், உடனடியாக கீழ்ப்படிந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9லிருந்து 33 வரை வாசித்தால் பேதுருவுக்கு ஆண்டவர் துப்பட்டி தரிசனத்தை கொடுத்த பொழுது அவன் உடனடியாக கீழ்ப்படிந்தார். இதே வண்ணமாகத்தான் ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்தார். அருமையானவர்களே, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும், அங்கு ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவியுடுத்தலே உத்தமம் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:22 காண முடிகிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5 பார்த்தால் மரியாள் சொல்கிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னதை அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே உடனடியாய் செய்தார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஆபிரகாமை போல உடனடியாக கீழ்ப்படுகிறீர்களா? இரண்டாவதாக, ஆபிரகாமின் அந்த விசுவாச கீழ்ப்படுதல் என்பது பிராக்டிக்கல், அதாவது நடைமுறையானது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதல் ஏதோ ஒரு வாயின் வார்த்தையிலே அல்ல, அல்லது ஒரு பாடலிலே அல்ல, அல்லது எழுத்திலே அல்ல, ஒரு போதனையிலே அல்ல. அவன் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1 வாசித்தால் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போய் என்று சொன்னார். இந்த சூழ்நிலையிலே எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று தெரியாது. ஆனாலும் கேள்வி கேட்காமல் ஆபிரகாம் கடந்து போனான். இந்த இடத்திலே ஆபிரகாமினுடைய கீழ்ப்படுதல் பிராக்டிக்கல் என்று சொல்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-20 வாசித்தால் ஆபிரகாமின் விசுவாசமானது உண்மையாகவே ஒரு டைனமிக் ஃபெய்த் ஆகும். அதாவது செயல்படுகிற விசுவாசமாக அங்கே காணப்பட்டது. நாம் இன்றைக்கு வாகனங்களை ஓட்ட பயிற்சி எடுக்கிறோம். குறிப்பாக ஒரு காரை ஓட்ட பயிற்சி எடுக்கிறோம். அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அதை எப்படி ஓட்ட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போதனைகளை பெறுகிறோம். போதனையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு வாகனத்தை ஓட்ட முடியாது. அதை ஓட்ட வேண்டும், ஓட்டி பழக வேண்டும், ஓட்டி பயிற்சிக்க வேண்டும். ஆபிரகாமனுடைய விசுவாசமானது அது உண்மையாகவே பிராக்டிக்கலாக இருந்தது. அவன் ஏதோ உணர்ச்சி வசப்படவில்லை. அப்படியே ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரை நம்பி அவன் செயல்பட்டான். ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாச கீழ்ப்படுதல் உடனடியானது. இரண்டாவது, அது நடைமுறை உள்ளது என்று சொன்னேன். மூன்றாவதாக, ஆபிரகாமினுடைய அந்த விசுவாச கீழ்ப்படுதலானது ப்ராக்ரெசிவ் என்று சொல்லலாம். அதை தமிழில் சொன்னால் முற்போக்கானது என்று சொல்லலாம். ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசத்திலே அவன் வளர்ந்தானே தவிர அவனுடைய வாழ்க்கையிலே பின்னோக்கி போகவில்லை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4 பாருங்கள், புறப்பட்டு என்று வருகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5 பாருங்கள், அங்கேயும் புறப்பட்டு என்று வருகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6 பாருங்கள், சுற்றி திரிந்து என்று வருகிறது. 12ஆம் அதிகாரம் 8 பாருங்கள், அதை விட்டு பெயர்ந்து என்று வருகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 9 வாசித்தால் புறப்பட்டு பயணம் செய்தான் என்று வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முற்போக்கானது அவனுடைய விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் வளருகிறதா அல்லது தேய்ந்து கொண்டிருக்கிறதா நாம் சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23 பாருங்கள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அருமையானவர்களே, விசுவாசமானது நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஆராதனைகளில் வழியாக மாத்திரமல்ல, பாடல் வழியாக மாத்திரமல்ல, போதனையின் வழியாக மாத்திரமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும், நடைமுறையிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த விசுவாசமானது செயல்பட வேண்டும். ஒருவேளை இம்மைக்குரிய காரியம் மாத்திரமல்ல, உலகத்துக்குரிய எல்லா காரியங்களிலும் நம்முடைய விசுவாசமானது அங்கு வெளிப்பட வேண்டும். ஆகவே சில காரியங்களை சொன்னேன். ஆபிரகாமின் விசுவாசம் உடனடியான விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசமானது உண்மையாகவே அது பிராக்டிக்கல், நடைமுறை என்று சொன்னேன். ஆபிரகாமின் விசுவாசமானது அது உண்மையாகவே அது முற்போக்கான விசுவாசம் என்று சொன்னேன். ஆபிரகாமின் விசுவாசம் மிக விசித்திரமான விசுவாசம். நானும் நீங்களும் பல இடங்களுக்கு பயணம் செய்யும்போது எங்கே போக வேண்டும், எவ்வளவு நாள் தங்க வேண்டும், எப்படி எந்த இடத்திலே தங்க வேண்டும், நம்முடைய திட்டம் என்ன, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வகையறுத்து நாம் போவது உண்டு. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போய் என்று சொன்னார். ஒருவேளை இந்த விசுவாச கீழ்ப்படுதல் ரொம்ப விசித்திரமானது. உலக நடைமுறைகளுக்கும் உலக அணுகுமுறைக்கும் அது ரொம்ப வித்தியாசமாக அது காணப்பட்ட ஒன்றாகும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு எதிர்கேள்வி கேளாதபடி
அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கீழ்ப்படிந்து செல்கிறான். ஆகவேதான் விசித்திரமான ஒரு கீழ்ப்படிதல் ஆகும், விசித்திரமான விசுவாச கீழ்ப்படிதல் ஆகும். இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பல ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்குகிற உயர்ந்த பதவியில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்தார், ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஆன்மீக பாரம் கொடுத்தார் என்று சொல்லி தங்களுடைய உயர்ந்த வேலையும் உயர்ந்த சம்பாத்தியத்தையும் உதறிவிட்டு ஆண்டவருக்காக சாதாரண ஊழியக்காரர்களாக வட இந்தியாவில் மிஷனரிகளாக அவர்கள் பணி செய்ய சென்றதை பார்க்கும்போது நான் அடிக்கடி எண்ணுவதுண்டு, ஆபிரகாமின் விசுவாசம் போல இவளுடைய விசுவாசமானது விசித்திரமான விசுவாசம் என்று சொல்வேன். மரியாள் அங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நள தைலத்தை ஊற்றுகிறாள். அப்போது எல்லாரும் சொல்கிறார்கள் இது வீண் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை மெச்சிக்கொள்கிறார். ஒருவேளை மனித பார்வையிலே நானும் நீங்களும் செய்கிற அந்த செயல், கீழ்ப்படுதல் அல்லது செலவினங்கள், வாழ்க்கையிலே படுகிற தியாகங்கள் எல்லாம் இன்றைக்கி மனித பார்வையிலே அற்பமாகவும் வீணாகவும் எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் அதை வீண் என்று எண்ணவில்லை, அதை கனமாக எண்ணுகிறார். ஆபிரகாம் அவ்வாறு கீழ்ப்படிந்து அவன் சென்றதின் விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாருக்கும் அவன் தகப்பனாய் காணப்படுகிறான். ஆபிரகாமை விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே மாதிரியாக அவனை பின்பற்றுகிறவனாக வைத்திருக்கிறார்கள். அவன் வாழ்க்கையின் விசுவாசத்தை வைத்து அவர்கள் அநேகர் தங்களை திடப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாமின் விசுவாசமானது விசித்திரமான விசுவாசம். மத்திய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 10-12 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். பாருங்கள், உபத்திரம் துன்பங்களை இங்குள்ள அநேக விசுவாசிகள் ஆண்டவருக்காக அவர்கள் பெறப்போகிற அந்த பரலோகத்தின் பலனாக இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறார். ஆகவேதான் ஆபிரகாமின் விசுவாசமானது, விசுவாச கீழ்ப்படுதல் உடனடியானது என்று சொன்னேன். ஆபிரகாமினுடைய விசுவாச கீழ்ப்படுதலானது விசித்திரமானது என்று சொன்னேன். ஆபிரகாமினுடைய விசுவாச கீழ்ப்படுதலானது நடைமுறை என்று சொன்னேன். ஆபிரகாமின் விசுவாசமானது என்னையும் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமின் விசுவாச கீழ்ப்படுதலை நாம் கற்றுக்கொள்ளும்போது இந்த விசுவாசம் பலன் கொடுக்கிற விசுவாசம், ஆங்கிலத்திலே ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்வார்கள். அதிலே நல்ல விளைவுகளை தருகிறது. சில விசுவாசம் அங்கே விளைவுகளை உண்டு பண்ணாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் மேலே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய வசனத்தின் மேலே நாம் விசுவாசம் வைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல விளைவுகளை கொண்டு வருகிறது. விசுவாசிக்கிறவனே பாக்கியவான், விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் நம்புகிறது, அவர்கள் அதை காண்கிறார்கள். விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் இந்த விசுவாச கீழ்ப்படுதல் அவன் வாழ்க்கையிலே ஏராளமான நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியது. என்ன விளைவுகள் என்று சொன்னால், அவனுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசித்து பாருங்கள். 7 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 7 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆபிரகாமின் விசுவாசமானது அவனுக்கு வெறுமையை தரவில்லை. ஆபிரகாமின் விசுவாசம் அவனை மாயைக்குள்ளே கொண்டு வரவில்லை. ஆபிரகாமின் விசுவாசம் அவனை ஏமாற்றத்திற்குள்ளே, வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு வரவில்லை.
ஆபிரகாமின் விசுவாசமானது அவன் வாழ்க்கையிலே நல்ல பலன்களை, நல்ல ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர அங்கே வாய்ப்பாக மாறியது. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன் ஏக சுதனும் உன்னுடைய ஒரே புதல்வமான நேசகுமாரனை நான் காண்பிக்கிற மலையில் கொண்டு போய் பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் உடனடியாக அதிகாலமே எழும்பி செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் உடனடியான விசுவாச கீழ்ப்படுதல். தன் மகனை கொண்டு போய் அந்த மலையிலே பலிபீடம் கட்டி மகனை பலி செலுத்த முற்படுகிறான். அப்பொழுது பலி செலுத்த ஆயுதத்தை எடுக்கும் பொழுதுதான் அங்கே கர்த்தருடைய சத்தம் வருகிறது. ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீ இப்போது தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவனுடைய விசுவாச கீழ்ப்படுதல் நல்ல பலனை தந்தது. விசுவாசத்தோடு தன் மகனை பலியிட போகிறான். ஆனால் பலியிட ஆண்டவர் தடுத்து மகனையே திரும்ப கொடுத்து அவன் மூலமாய் தலைமுறையானது தழைக்க வைக்கிறார். தழைத்து மாத்திரமல்ல, அதே வழியிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பிறந்து அதன் மூலமாய் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பை பெறவும் நித்திய ஜீவனை அனுபவிக்கவும் அங்கே பரலோகத்தின் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர் கிருபை கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அருமையான கிருபையை நானும் நீங்கள் பெற வேண்டும். உங்களுடைய விசுவாசமானது வீணாய் போய்விடும் என்று எண்ணி விடாதீர்கள். உங்கள் விசுவாசத்திற்கு அங்கே பலன் உண்டு. ஒரு பெண்ணானவள் நீண்ட காலமாய் பெரும்பாடு உள்ள வியாதியோடு இருக்கிறாள். ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய கிராமத்துக்கு வருகிறதை அறிந்தபோது தன்னுடைய விசுவாசத்துக்கு அவளே ஒரு வடிவம் வைக்கிறாள். நான் ஆண்டவரிடத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், என சுகமாகும் என்று எண்ணிக்கொண்டாள். ஆண்டவருக்கு பின்னாலே ஏராளமான ஜனங்கள், அத்தனை ஜனக்கூட்டத்தையும் தள்ளி கொண்டு அவர் வர வேண்டும். இப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மக்கள் மத்தியிலே உலாவக்கூடாது, அங்குள்ள மரபு ஆகும். அதையும் மீறி வந்தாள். தன்னுடைய பலவீனம், அங்குள்ள மனித தடைகள், அந்த சமுதாயத்தின் கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டாள். தொட்டபோது அவள் வியாதி சுகமானது. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று சொன்னபோது அவள் நடுங்கி தனக்கு சம்பவித்ததை ஆண்டவருக்கு முன்பாக அறிவித்தாள். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறாள். பாருங்கள், இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியானவள் விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டபோது அவருடைய விசுவாசம் வீணானதா? இல்லை. அவருடைய விசுவாசத்துக்கு பலன் வந்தது, பதில் வந்தது, விடுதலை வந்தது, அற்புத சுகம் வந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாள். அதே போலத்தான் ஆபிரகாமுடைய விசுவாசமானது அது வெறுமையை கொண்டு வரவில்லை, ஏமாற்றத்தை கொண்டு வரவில்லை, தோல்வியை கொண்டு வரவில்லை. அது பலனை கொண்டு வந்தது, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, அது மகிமையை கொண்டு வந்து அதிசயமான காரியங்களை செய்தது. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமின் விசுவாச கீழ்ப்படுதலை நான் விளக்கினேன். அவனுடைய கீழ்ப்படுதல் தான் அதற்கு நான் வைத்த பேர் விசுவாச கீழ்ப்படுதல். உங்களுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை போல விசுவாச கீழ்ப்படுதலோடு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். உங்கள் விசுவாச கீழ்ப்படுதல் உடனடியாக இருக்கிறதா? உங்கள் விசுவாச கீழ்ப்படுதல் நடைமுறையில் இருக்கிறதா? உங்கள் விசுவாச கீழ்ப்படுதல் அது விசித்திரமான ஒரு கீழ்ப்படுதலாக இருக்கிறதா? உங்கள் விசுவாச கீழ்ப்படுதல் பலனை கொடுக்கிற அந்த விசுவாச கீழ்ப்படுதலாக இருக்கிறதா? உங்கள் விசுவாச கீழ்ப்படுதல் மற்றவர்களுடைய வாழ்வை காட்டிலும் வேறுபட்டதாக, அநேகருக்கு அறைவுகளை கொடுக்கத்தக்கதாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் உண்டு, ஆனால் கீழ்ப்படுதல் இல்லை. சிலருக்கு கீழ்ப்படுதல் உண்டு, ஆனால் விசுவாசம் இல்லை. ஆபிரகாமுக்கு விசுவாசமும் இருந்தது, கீழ்ப்படுதலும் இருந்தது. விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நாம் பிரிக்கவே முடியாது. எங்கு விசுவாசம் உண்டோ அங்கு கீழ்ப்படுதல் உண்டு, எங்கு கீழ்ப்படுதல் உண்டோ அங்கு விசுவாசம் பின்னணியத்திலே காணப்படும்.
இந்த அருமையான செய்தியை கேட்ட சகோதர சகோதரிகளே, உங்களோடு எத்தனையோ முறை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் வழியாக பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே உங்கள் மனசாட்சியை கிளறி இருக்கிறார். உங்களுக்கு அநேக அறிவுகளை கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை செய்யும்படியாக, சில காரியங்களை கீழ்ப்படியும்படியாக உங்களை அன்போடு அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் கீழ்ப்படிந்தோம்? எத்தனை பேர் நம்முடைய கீழ்ப்படுதல் ஆபிரகாமின் விசுவாச கீழ்ப்படுதலோடு ஒத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் இன்றைக்கு கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, ஆபிரகாமின் விசுவாச கீழ்ப்படுதலை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்கள் உதவி செய்யும். அவனுடைய கீழ்ப்படுதல் உடனடியான கீழ்ப்படுதல், அவனுடைய கீழ்ப்படுதல் நடைமுறையான ஒரு கீழ்ப்படுதல், அவனுடைய கீழ்ப்படுதலானது ஒரு விசித்திரமான ஒரு கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதலிலே ஒரு அருமையான பலனும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை இன்றைய செய்தியின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறது, நாங்கள் கீழ்ப்படிய மறுத்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தைகளுக்கும் சத்தத்துக்கும் உம்முடைய அழைப்புக்கும் உம்முடைய உணர்வுகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நாங்கள் வாழ்வதற்கு பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.